எடப்பாடி என்கிற தற்குறி அரசியல்வாதி முதல்ல திராவிடம்னா என்னன்னு தெரியல. கட்சியில தம்பித்துறையில இருந்து மூத்த தலைவர்கள் பல பேர், முனுச்சாமியில இருந்து மிகச்சிறந்த தமிழ் பேச்சாற்றல் மிக்கவராக திகழக்கூடிய இலக்கிய அறிவாற்றல் மிக்கவராக இருக்கக்கூடிய வைகை செல்வன்ல இருந்து எத்தனையோ பேர் அதிமுகவில் அறிவு சார்ந்தவர்களும் இருக்கிறாங்க. அறிவு கட்ட மூடர்களை முதன்மைப்படுத்தி பொதுச் செயலாளராக காட்டி வச்சிருக்கிறதுனால திராவிடம்னா என்னன்னு தெரியல, செக்கு எது செவலிங்க எதுன்னு தெரியலன்னு சொல்லுவாங்கல்ல. நான் எல்லாத்துக்கும் காலத்துக்கு கூப்பிட்ட மாதிரி திராவிட இயக்கத்தினுடைய கோட்பாடுகளை நீ தவற விட்டதுனால உன்னிடத்துல அந்த உந்தயவிலே, அதிமுகவின் தயவிலே, இரட்டை இலையின் தயவிலே அதிமுக தொண்டர்கள் தூக்கி சுமந்ததுனால 4 எம்எல்ஏ வர வேண்டிய இடத்துல இருக்கிற பாஜக RSS கொள்கையை பின்பற்றணும் அதிமுக என்று உனக்கு அவை சட்டம் போடுறான். இரட்டை இலைக்காக இருக்கிறேன், ஜெயலலிதாக்காக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய கோடிக்கணக்கான தொண்டர்கள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பை பார்த்து ஒரு தேர்தலையாவது எல்முருகன் ஜெயிச்சிருக்காரா நான் கேட்கிறேன். நீங்க வழக்கமா பாத்தீங்கன்னா எல்போர்டு போட்டு கார் ஓட்டுவாங்க. அரசியல்ல எல்போர்டா இருக்கிற ஒரே ஆளு எல்முருகன். நீ இன்னைக்கு அரசியல்ல நீ ஒரு அறவேக்காடு, உன்னால எதையுமே சாதிக்க முடியாது. நீ இந்த தொகுதியில பூராமே நீ அடி வாங்கின ஆளு. பாஜகவே இங்க பல்ல இழிக்குது. பூரா நீ தேர்தல் ஆணையத்துல முறைகேடு பண்ணி வாக்கு திருடர் மோடி என்று போஸ்ட் ஓட்டுறாங்க காங்கிரஸ்காரன். இன்னைக்கு எக்ஸல பூரா நீங்க பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல வாக்கு திருடர் மோடின்னு போட்டான். நீ வாங்கின 65 லட்சம் வாக்காளர்களை நீ நீக்கிற, அவங்கிட்ட வாங்கின வாக்கு வச்சுதான் நீ அதிகாரத்துக்கே வந்திருக்கன்னு சொல்லும் போது ஜனநாயகத்தை படுகுடியிலே தள்ளிய, புதைகுடியிலே தள்ளிய ஒரு இயக்கம் பாஜக. RSS உயர் சாதி மேட்டிமையை, பார்ப்பன மேட்டிமையை நிலைநிறுத்துவதற்காக, சாதிய சனாதன கோட்பாடுகளை காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் RSS. அந்த RSS எதுக்கு அதிமுக சேர்க்கிற? அதிமுக முழுமையாக அது அதிமுக அதிமுகவாக இல்லாம அடமான திமுகவா மாறினதுடைய விளைவு தான் இன்றைக்கு எல்முருகன் எல்லாம் உங்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். செல்லூர் ராஜுக்கு இருக்கக்கூடிய அந்த ரோசர்களை, அந்த மான ரோஷன் தான் அதிமுக தொண்டனுடைய குரல். இதை மதிக்க தவறினால் 2026 தேர்தலுக்கு பின்னாடி படுதோல்வியை அடைந்து அதிமுக நிலைகுலைகிற போது எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் பதவியில் தூக்கி. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் நடந்த தாவேகா மாநாட்டில் விஜய் அவர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா RSS எப்படி பாஜக வழி நடத்துதோ அதே போலதான் அதிமுக வழி நடத்துது அப்படின்னு பேசியிருந்தாரு. இந்த சூழல்ல அமைச்சர் எல்முருகன் இது தொடர்பாக பேசும்போது பார்த்தீங்கன்னா நூற்றாண்டு கண்ட இயக்கம் RSS, அது அதிமுக வழி நடத்துறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னதுக்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர்ராஜ் அவர்கள் பதிலடி கொடுத்திருக்காரு. நாங்க யாருக்கும் அடிமை இல்லை, எங்க யாரும் வழி நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்களை எப்படி பாக்குறீங்க? ஒரு திராவிட இயக்கத்தின் தொடர்ச்சியாக இருக்கிற அதிமுகவை RSS எப்படி வழிநடத்த முடியும்? அண்ணாவினுடைய கொள்கைகளை காப்பாற்றுவதற்கு அண்ணா மறைந்த பிறகு திமுக தவறிவிட்டது என்கிற குற்றச்சாட்டை சொல்லி அண்ணா இசம் என்பதுதான் எங்களுடைய கொள்கை என்று புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் பிரகடனப்படுத்தி, அண்ணாவை போல நான் கட்சி நடத்த போறேன், கலைஞர்கிட்ட அந்த ஜனநாயக பண்பு இல்லை என்கிற குற்றச்சாட்டை சொல்லி தொடங்கப்பட்ட இயக்கம் தான் அதிமுக என்கிற அந்த கட்சி. திமுகவினுடைய கொடியிலே அண்ணாவினுடைய படத்தை இடம்பெற செய்தார்கள். அண்ணா கைகளை நீட்டி ஒரு உரையாடலை நிகழ்த்துவது போல தங்களுடைய கட்சியினுடைய கொடியிலே அண்ணாவினுடைய படத்தை ஏந்தியவர்கள். ஆரிய மாயை என்கிற புத்தகத்தை எழுதிய காரணத்திற்காக 6 மாத காலம் சிறையில இருந்தவர் அண்ணா. அப்படி அண்ணா முழுக்க முழுக்க ஆரிய பார்ப்பன ஆதிக்கத்துக்கு எதிராக தன் வாழ்நாள் போராட்டத்தை தொடர்ந்தவர். எதற்காக இந்தியை எதிர்க்கிறோம் என்று சொன்னதற்கு, இந்தியை ஏற்றுக்கொண்டால் அதனுடைய தொடர்ச்சியாக சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொள்ள சொல்வார்கள், அவர்களுடைய வேத பண்பாட்டை நம்மளை ஏற்றுக்கொள்ள சொல்வார்கள், அதனால் நான் ஏற்க மாட்டேன் என்று பேசிய ஒரு புரட்சிகரமான ஒரு அரசியல் மாற்றத்திற்கு காரணமாக ஜமீன்தார்களும் பண்ணையார்களும் மட்டும்தான் அரசியலிலே இருக்க முடியும், சாமானியன் அரசியலுக்கு வரவே முடியாது என்கிற நிலைமையை மாற்றி முடிவெட்டுகிற கடையிலும், தேநீர் கடையிலும், சாதாரணமான சந்தைகளிலுமே அரசியல் பேசுவதற்கு இன்றைக்கு இவ்வளவு பேர் கிளம்பி இருக்கிறார்கள் என்று சொன்னால், சாமானியனுக்கு அரசியலை விதைத்தவர் அண்ணா. அந்த இயக்கத்தை RSS வழிநடத்துகிறது என்று கூச்ச நாச்சமே இல்லாம அதிமுக போட்ட பிச்சையில 4 எம்எல்ஏ வாங்கி வச்சிருக்கிற மிச்சச்சோரை நீ சாப்பிடுறவன். நீனு கல்யாண மண்டபத்துல பாத்தீங்கன்னா கூப்பிட்டு விருந்து போடுவாங்க, அதுக்கு பேரு வேற. சோறு மிஞ்சிருச்சுங்கிறதுக்காக சில பேருக்கு வாசல்ல நிக்கிறவனுக்கு பரிமாறுவாங்க. பாஜக நிலைமைங்கிறது என்னன்னா, நீ வாசலுக்கு வெளியே நிக்கிற, சோறு ஒண்ணுதான், கூப்பிட்டு போட்டா விருந்து.
நீயா கேட்டு வாங்கினா பிச்சை. உன்னைய கூட்டணிக்கு கூப்பிட்டாரா எடப்பாடி பழனிசாமி? நீ ஈரோடு ராமலிங்கம்னு அவரோட சம்பந்தி வீட்டுல போய் கட்டுமான நிறுவனம் நடத்துறாரு, கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் நடத்துறாரு, 700 கோடிக்கு வரி ஏய்ப்பு இருக்குன்னு ஒரு வருமான வரித்துறையை ஏவி விட்டு சம்பந்தியை நிலைகுலைய செய்து, அதே மாதிரி பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமியின் மகனாக இருக்கக்கூடிய மிதுன் பழனிசாமி என்பவர் மேல பல வழக்குகள் பாயும், குடும்பத்தோட ஜெயில இருக்கணும்னு சொன்னதுக்காக அவசரமா வேட்டியை கட்டியும் கட்டாம வெளியில கிளம்பி வேகமா ஓடி போய் பல கார்லாம் மாறி கண்டுபிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக போய் அமித்ஷாட்ட சரணடைஞ்சிருக்கிறாரே தவிர, அமித்ஷாவோட சரணடைய வேண்டிய நிலைமை எடப்பாடிக்கு இருக்கலாம். அதிமுக தொண்டனுக்கு என்ன இருக்கிறது? அதிமுக தொண்டை என்ன ஊழல் செஞ்சான், என்ன முறைகேடு செஞ்சான்? கட்சிக்காரன் கட்சி பேரை சொல்லி கொள்ளையடிச்சவன் ஒரு கூட்டம் இருக்கிறான், கொள்கைக்காக இருக்கிற கூட்டம் இருக்கான்ல. ஒரு கட்சியில எல்லாருமே கொள்ளையர்களாக இருப்பான். கொள்ளையடிப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது, கான்ட்ராக்ட் நடத்துற கூட்டம், கமிஷன் வாங்குற கூட்டம், கரப்ஷன் பண்ற கூட்டம்னு ஒரு கூட்டம் இருக்கு. ஆனால் எம்ஜிஆருக்காக நான் இந்த கட்சியில இருக்கிறேன், இரட்டை இலைக்காக இருக்கிறேன், ஜெயலலிதாவுக்காக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய கோடிக்கணக்கான தொண்டர்கள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பை பார்த்து ஒரு தேர்தலையாவது எல்முருகன் ஜெயிச்சிருக்காரா நான் கேட்கிறேன். நீங்க வழக்கமா பாத்தீங்கன்னா எல்போர்டு போட்டு கார் ஓட்டுவாங்க. அரசியல்ல எல்போர்டா இருக்கிற ஒரே ஆளு எல்முருகன். நீ இன்னைக்கு அரசியல்ல நீ ஒரு அறவேக்காடு, உன்னால எதையுமே சாதிக்க முடியாது. நீ நின்ற தொகுதியில பூராமே நீ அடி வாங்கின ஆளு. கொள்ளைப்புறமாக நீ ராஜ்யசபா மெம்பர் ஆகிறது, ஏதாவது ஒரு வட மாநிலத்தில இருந்து ஏதாவது ஒரு காலி இடம் நிரப்பப்பட வேண்டிய நிலைமை வருகிற போது அதை குறுக்கு வழியில போய் அடைந்து நானும் ரவுடி தான் வண்டியில ஏறுற வடிவேல் கதை மாதிரி நீ அரசியல்ல போய் ஒரு இணை அமைச்சர் ஒன்னு கேபினட் அந்தஸ்து கொடுக்க மாட்டாங்க. ஆராசாவை திமுகவுல கேபினட் அமைச்சராக வைத்திருந்தாங்க. அந்த மாதிரி எல்லாம் இவர் இல்ல. இவர் இணை அமைச்சர், துணை அமைச்சர் தான் வச்சிருக்காங்க. டம்மி பீஸா தான் பயன்படுத்துவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பவர்ஃபுல்லா தான் இருக்காரு இல்லையா எல்முருகன்? எங்க பவர்ஃபுல்லா இருக்கு? பாஜகவும் சரி, எங்க சிஎம் இருக்கிறதுக்கும் டெப்டி சிஎம் இருக்கிறதுக்கு வேறுபாடு இருக்கு இல்லையா? இங்க இருக்க கேபினட் அமைச்சராக இருப்பதற்கும் நீங்க இணை அமைச்சர், துணை அமைச்சர்னு இருக்கிறதுக்கும் வேறுபாடு இருக்கிறது. அப்ப நீங்க எப்படி போனாலும் முதன்மை பொறுப்புக்குள்ள உங்களால வர முடியாது. தமிழ்நாட்டை உங்களால் ஆள முடியவில்லை. தமிழ்நாட்டிலே பாஜக என்கிற விஷத்தை பரப்ப முடியவில்லை. உங்களால சனாதன கோட்பாட்டுக்கு இங்க எதிர்த்து மாநாடே போடுறான். தமிழ்நாட்டிலே யாராவது தங்கள் பெயருக்கு பின்னால் சாதியின் பெயரை சூட்டிக்கொள்ள, சாதி சங்கத்துல இருக்கிற ஒரு சில கலிசடைகளை, தற்குறிகளை தவிர தமிழ்நாட்டில் எவனுமே சாதி பெயரை போட்டுக் கொள்வதில்லை. கூச்சப்படுறானா இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? திராவிட இயக்கம் தானே காரணம், பெரியார் தானே காரணம், அண்ணா தானே காரணம். இப்ப அண்ணாவும் பெரியாரும் இல்லாம தமிழ்நாடே கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலுமே இந்தி புகுந்து விட்டது, ஊடுருவி விட்டது. தமிழ்நாட்டுக்குள் வரவே முடியலையே. இன்னைக்கு உன்னால மும்மொழி கொள்கையை நான் அனுமதிக்க நான் விடமாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு போராட்டம் இங்க நடந்து கொண்டே இருக்கிறத. கட்சி கும்மிடி பூண்டியை தாண்டாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தப்ப பீகார் வரைக்கும் கட்சி போய் சேர்ந்துருச்சு. இன்னைக்கு அது திமுகவினுடைய மாநாடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களையும் அந்த மாநில கட்சியினுடைய மாநாட்டுக்கு அவங்க அழைப்பாங்க. ஏன்னா மாநில சுயாட்சியை பேசியவர் பேரறிஞர் அண்ணா. அவர் நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்தவர். இவ்வளவு பெரிய பேராற்றல் மிக்கவரா, இவ்வளவு பெரிய அறிஞரா என்று வியக்கத்தக்க ஒரு மனிதராக வாழ்ந்தவர். அவர் வேறல கட்சியை வச்சுக்கிட்டு RSS வழி நடத்துறா என்ன தப்பு? RSS வழி நடத்துறதுக்கு நீ போய் மதவாத அமைப்பு போய் நடத்துனீன்னு பாஜகவை போய் நடத்து. பாஜகவே இங்க பல்ல இழிக்குது. பூரா நீ தேர்தல் ஆணையத்துல முறைகேடு பண்ணி வாக்கு திருடர் மோடி என்று போஸ்ட் ஓட்டுறான் காங்கிரஸ்காரன். இன்னைக்கு எக்ஸல பூரா நீங்க பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல வாக்கு திருடர் மோடின்னு போட்டான். நீ வாங்கின 65 லட்சம் வாக்காளர்களை நீ நீக்கிற, அவங்கிட்ட வாங்கின வாக்க வச்சுதான் நீ அதிகாரத்துக்கே வந்திருக்கன்னு சொல்லும் போது ஜனநாயகத்தை படுகுடியிலே தள்ளிய, புதைகுடியிலே தள்ளிய ஒரு இயக்கம் பாஜக. RSS உயர் சாதி மேட்டிமையை, பார்ப்பன மேட்டிமையை நிலைநிறுத்துவதற்காக, சாதிய சனாதன கோட்பாடுகளை காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் RSS. அந்த RSS எதுக்கு கொண்டே அதிமுக சேர்க்கிற? எம்ஜிஆர் இன்றைக்காவது சாதி பார்த்து பழகி இருக்கிறாரா? எம்ஜிஆர் தமிழ் சாதிகளில் ஒருவராகவாது பிறந்திருக்கிறாரா? அவர் சாதி ரீதியாக யாரையாவது என்கரேஜ் பண்ணியிருக்கிறாரா? ஜெயலலிதா கூட சசிகலா கூட இருந்ததுனால ஒரு முக்குளத்தோர் கட்சிங்கிற இமேஜை கூட உருவாக்கினாங்க. எம்ஜிஆர் அதை செய்திருக்கிறாரா? ஜாதி ரீதியாக யாரையாவது எம்ஜிஆர் புறக்கணித்திருக்கிறாரா? யாரையாவது மத ரீதியாக புறக்கணித்த வரலாறு எம்ஜிஆருக்கு உண்டா? எம்ஜிஆருடைய அமைச்சரவையிலே ராஜா முகமது என்று சொல்லக்கூடியவர் அமைச்சராக இருந்தார். பல பேர் இருந்திருக்கிறாங்க. அன்வர் ராஜா நமக்கு தெரியும். அன்வர் ராஜா முதன்மையான பொறுப்புகள் எல்லாம் இருந்திருக்கிறாரு. அப்ப அங்கு சாதி மதம் பார்க்கிற இயக்கம் அல்ல அதிமுக. அப்ப அதிமுக யாரோ செய்த பாவம் முட்டை இந்த கழுத பொதி சுமக்குதுல, எவனவனோ உடுத்தி போட்டதை அவுத்து போட்டதெல்லாம் கழுத அழுக்கு மூட்டையா தூக்கி சுமந்துக்கிட்டு போகுதுல.
ஊர்ல இருக்கிறவன் துணியை பூரா வந்து அழுக்கு மூட்டையா தூக்கிட்டு போய் அது நிர்வாணமா போனாலும் ஊர்ல இருக்கிறவன் அழுக்கு மூட்டையா, அது மாதிரி எல்லாரும் பாவத்தையும் சுமக்கிறதுக்கு அதிமுகவை தோற்றுவித்தாங்க. அதிமுகவை எம்ஜிஆர் வந்து RSS இயக்கத்தை பின்பற்றதுக்காக தோற்றுவித்தாரா? அவர் தானே நிறுவனரு. அவர் என்னைக்காவது சொல்லி இருக்கிறாரா RSS? இல்ல, அவர் காலகட்டத்துல அப்படி இல்ல. அண்ணா பேர் வந்து கட்சியில இருந்தாலுமே அண்ணா கொள்கைகளையோ திராவிட கொள்கைகளோ இன்னும் அதிமுக ஃபாலோ பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. அதாவது திராவிடர் கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆசிரியர் கி வீரமணி அவர்களிடத்துல ஆலோசனை கேட்டு பல செயல் திட்டங்களை வந்து செயல்படுத்தி இருக்கிறார். பல நலத்திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள். இப்போ இருக்கிற அதிமுக ஆமாங்க, நேற்று வரைக்கும் ஜெயலலிதா அவர்களும் கூட சமூக நீதி காத்த போன ஆட்சியில கூட ஜெயலலிதா அவர்களுக்கு சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு எதற்காக செஞ்சாங்க? இடஒதுக்கீட்டுல 69% இடஒதுக்கீட்டுக்கு சட்ட போராட்டம் இருந்த போது அதை வந்து சரி கட்டி அதற்கான தீர்மானங்களை இயற்றி சட்ட ரீதியாக அதை செயல்படுத்தி காட்டினார் என்பதற்காகத்தான் சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து சமூக நீதி காத்த வீராங்கனைங்கிற பட்டத்தை அவர் அளித்தாரு. அப்ப திராவிட இயக்கத்தின் தொடர்ச்சி என்பதை நிரூபிப்பதற்காக எம்ஜிஆர் அவர்கள் வந்து திராவிடர் கழகத்தோடு இணக்கமாக இருந்திருக்கிறார். ஒரு பார்ப்பன பெண்ணாக பிறந்த போது கூட கர்நாடகத்து பாப்பாத்தியா இருந்தாலும் ஜெயலலிதா திராவிட இயக்க கோட்பாட்டை விட்டு வெளியேறி விடக்கூடாது, வெளியேறினால் இந்த கட்சி வந்து நிர்மூலமாகிவிடும், RSS கோட்பாடுகளுக்கு ஒரு இணக்கமான போக்கை வந்து கையாளுவதற்காக அவர்கள் கொடுத்த ஐடியாவையெல்லாம் கேட்டு சோராமசாமி மாதிரி முட்டை பாப்பா இங்க சொன்னதையெல்லாம் கேட்டு மதமாற்ற தடை சட்டம், ஆடு கோழி வெட்டக்கூடாது, அப்படி இப்படின்னு கருப்பு சட்டங்களை எல்லாம் போட்டு ஆட்சியை காலாவதி ஆகிப்போச்சு. மறுபடியும் தன்னை திருத்தி கொண்டு என்ன செஞ்சாங்க? ஈழ போராட்டத்தை வரைக்கும் ஆதரிக்கக்கூடிய நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டவர் ஜெயலலிதா. அப்ப திராவிட ஜெயலலிதா அவர்கள் தான் எந்த காலத்திலும் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொன்னாரு. ஆனா எடப்பாடி கூட்டணி வச்சனாலதான் இப்ப எல்முருகன் இந்த அளவுக்கு பேசுறாங்க. ஆனா எடப்பாடி என்கிற தற்குறி அரசியல்வாதிக்கு முதல்ல திராவிடம்னா என்னன்னு தெரியல. கட்சியில தம்பிதுரையில இருந்து மூத்த தலைவர்கள் பல பேர், முனுசாமியில இருந்து மிகச்சிறந்த தமிழ் பேச்சாற்றல் மிக்கவராக திகழக்கூடிய இலக்கிய அறிவாற்றல் மிக்கவராக இருக்கக்கூடிய வைகை செல்வன்ல இருந்து எத்தனையோ பேரு அதிமுகவில் அறிவு சார்ந்தவர்களும் இருக்கிறாங்க. அறிவு கட்ட மூடர்களை முதன்மைப்படுத்தி பொதுச் செயலாளராக காட்டி வச்சிருக்கிறதுனால திராவிடம்னா என்னன்னு தெரியல, செக்கு எது செவனிக்கு எதுவும் தெரியலன்னு சொல்லுவாங்கல்ல, நான் எல்லாத்துக்கும் காலத்துக்குன்ற மாதிரி திராவிட இயக்கத்தினுடைய கோட்பாடுகளை நீ தவற விட்டதுனால உன்னிடத்துல உன் தயவிலே, அதிமுகவின் தயவிலே, இரட்டை இலையின் தயவிலே அதிமுக தொண்டர்கள் தூக்கி சுமந்ததுனால 4 எம்எல்ஏ வர வேண்டிய இடத்துல இருக்கிற பாஜக RSS கொள்கையை பின்பற்றணும் அதிமுக என்று உனக்கு அவன் சட்டம் போடுறான். செல்லூர் ராஜுக்கு வந்து ஒரு மான ரோசம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மதுரைக்காரனா இருந்ததுனாலயா என்னன்னு தெரியல, கொஞ்சம் வந்து அதிமுக காரனா இருந்தாலும் மான ரோசம் இருக்கிறதுனால செல்லூர் ராஜு அதை கண்டித்து இருக்கிறார். எடப்பாடி கண்டிப்பாரா? எடப்பாடிக்கு அது கிடையாது. எடப்பாடிக்கு மானமும் கிடையாது, ரோசமும் கிடையாது. அவர் மண்டி இடுவதை தவிர அவரிடத்துல ஒண்ணுமே கிடையாது. அவர் இந்த கட்சியை கொண்டு போய் பாஜக அடமானம் வச்சதுனால, அடமானம் வைத்த ஒரே காரணத்தினாலே தான் இப்படி அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்கிறார். ஏன்னா நீங்க சாதாரண தலைவர்களுக்கு இருக்கிற அறிவு கூட வந்து அவருக்கு கிடையாது. எங்காவது நீங்க இதுவரைக்கும் அரசியல் கட்சிகள்ல எவ்வளவோ மாநாடுகள் நடந்திருக்கிறது, உலகத்தமிழ் மாநாடு நடந்திருக்கிறது, கட்சி மாநாடு நடந்திருக்கிறது, லட்சக்கணக்கான பேர் கூடுகிற எத்தனையோ மாநாடுகள்ல ஆம்புலன்ஸுக்கு வெளிவிட மாட்டேன்னு சொன்னு அவங்கள வச்சு அடியால வச்சு மிரட்டினது எங்கேயாவது கேட்டிருக்கோமா? எங்கேயாவது நடந்திருக்கா? அதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? இல்ல பின்னாடி ஏதாவது நடக்க போகுது எங்கேயாவது? எவனுமே செய்ய மாட்டான். இவன் என்ன செய்யறாங்க தெரியுமா? எடப்பாடிக்கு கூட்டம் வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எந்த ஊருக்கு அவர் பயணம் போனாலும், சுந்தரா டிராவல்ஸ் பயணம் போனாலும் தமிழகத்தை மீட்போம், கட்சியவே மீட்க முடியல, தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு ஒரு பயணம் போற இடத்துல பூரா குறுகலான தெருவுக்குள்ள கூட்டம் போடுறாங்க. ஏன்னா அப்பதான் லென்த்தா தெரியும், பெருசா தெரியும், நீளமா தெரியும். ட்ரோனை விட்டு பறக்க விட்டு செங்கின்னு வந்து ஒரு வண்டு மாதிரி சுத்த விடுறாங்க. சுத்த விட்டு பார்த்தீர்களா எடப்பாடிக்கு எவ்வளவு கூட்டம் இருக்கிறது பார்த்தீர்களா அப்படின்னு அவங்க டிவியில போட்டு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இந்த கல்யாண வீடியோ பாக்குறவங்க இருக்காங்க தெரியுமா? பாத்தியா நான் கிஃப்ட் கொடுக்குறேன், பாத்தியா அந்த சிகப்பு சட்டை போட்டு நான் நடக்கிறேன், பாத்தியான இவங்களா கல்யாண வீடியோ அவங்களா போட்டு பாக்குற மாதிரி அவரே போட்டு பார்த்து சந்தோஷப்படுறாரு. அதனாலதான் இப்ப நீங்க தேரோடு வீதியெல்லாம் பெரிய பெரிய தெரு இருக்கு, வடக்கு மாசி வீதி, தெற்கு மாசி வீதி எல்லாம் சொல்லுவாங்கல்ல மதுரை பக்கம், அதெல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் திரண்டாலும் அதுக்கு நடுவுல இடம் விட முடியும். ஒரு ஆம்புலன்ஸ் போயிட்டு வர முடியாத அளவுக்கு ஆட்டோ போற சந்துலையா கூட்டம் நடத்திருக்காங்க. முதல்ல இடத்தையாவது மாத்து, உனக்கு ஆள் இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும், கூட்டம் சேராதுங்கிறது தெரிஞ்சு போயிடும் என்கிற ஒரு குற்ற உணர்ச்சியில தான் இந்த வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதிமுக முழுமையாக அது அதிமுக அதிமுகவாக இல்லாம அடமான திமுகவா மாறினதனுடைய விளைவு தான் இன்றைக்கு வந்து எல்முருகன் எல்லாம் உங்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். செல்லூர் ராஜுக்கு இருக்கக்கூடிய அந்த ரோசம் இருக்குல்ல, அந்த மான ரோசம் தான் அதிமுக தொண்டனுடைய குரல். இதை மதிக்க தவறினால் 2026 தேர்தலுக்கு பின்னாடி
படுதோல்வியை அடைந்து அதிமுக நிலைகுலைகிற போது எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து தூக்கி எறியப்படும். பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியா எடப்பாடி அவர்களை விமர்சனம் பண்ணிட்டு வந்தாரு. தமிழ்னு வந்த தற்கூரி எடப்பாடி அப்படிலாம் வந்து பேசியிருந்தாரு கடந்த காலங்கள்ல. ஆனா சமீபத்துல அமித்ஷா வந்த போது பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் சிஎம் ஆகிறதுக்கு எல்லாரும் உழைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு இல்லையா? இந்த மாற்றம் எதனால நடந்தது நீங்க நினைக்கிறீங்க? மாற்றம் எதனால? கட்சியில தன்னை மாத்திட்டாங்க, மாநில தலைவர் பதவியில இருந்து மாத்திட்டாங்க. மாற்றம் வந்து தனக்குத்தான் நடந்திருக்கிறது, வெளியில மாற்றம் நடக்கல, கட்சியில மாற்றம் நடக்கல. என்ன ஒருவேளை நயினார் நாகேந்திரனும் எடப்பாடி பழனிசாமியும் இந்த கூட்டணி வந்து ஒருவேளை சக்சஸ் கூட்டணியா மாறிடுச்சுன்னா அரசியல்ல நிரந்தரமாக துறவரம் போறதை தவிர அண்ணாமலைக்கு வேற வழி இல்லை. எங்காவது வட மாநிலங்கள்ல போய் எங்கேயாவது ஊருக்கு பேர் தெரியாத ஊர்ல போய் கவர்னர் போஸ்டிங்கோ அல்லது ஏதாவது ராஜ்யசபா போஸ்டிங்கோ தான் வாங்க முடியும். தமிழ்நாட்டுக்குள்ளே மீண்டும் அண்ணாமலை ஒரு அரசியல் செய்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அதனால அவர் என்ன நினைக்கிறார்னா, நயினார் நாகேந்திரன் குரூப் வெற்றி பெற்று விடக்கூடாது, அதிமுக வெற்றி பெற்று விடக்கூடாது என்பதை, அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறக்கூடாது என்பதற்கு திமுக காரன் வந்து எப்படிலாம் வேலை செய்வானோ அவன் வெளியிலிருந்து செய்யற வேலையெல்லாம் அண்ணாமலை உள்ள இருந்து செய்யறாருன்னு பாஜக காரன் சொல்றான். அதனால அவருடைய பிரார்த்தனை அண்ணாமலையை திமுக இயக்குது. அதாவது அண்ணாமலையை திமுக இயக்கல, ஆனா அண்ணாமலைக்கு வந்து இவர்கள் ஜெயித்து விடக்கூடாது என்கிற எண்ணம் இருக்கிறது. ஏன்னா தன்னுடைய பதவியை பறித்து கொண்டு வந்து நயினார் நாகேந்திரன் கொடுத்துருக்காங்க. அவரு கமலாலயத்துக்குள்ள 50 பேரையுமே காலி பண்ணார், எல்லாரையும் ஓட விட்டார். எச் ராஜால இருந்து கேடி ராகவன்ல இருந்து எல்லாருமே தலைதறிக்க ஓட விட்டார். தமிழிசை சவுந்தரராஜனே பயந்துருச்சு, பிளேடு பக்கிரிலாம் கூட நிற்கிறான், சடக்குன்னு வந்து கத்தியை போட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு பயப்படுற அளவுக்கு குமரி ஆனந்தன் மக என்ன இருந்தாலும் ஒரு பதட்டப்படுற அளவுக்கு சமூக விரோதிகளின் கூடாரமாக கட்சியை நடத்தக்கூடிய அளவுக்கு அவர் கண்ட்ரோல்ல வச்சிருந்தார். வார் ரூம் வச்சிருந்தார். அவரு யாருக்கு எதிராக வார் ரூம் வச்சிருந்தாருன்னா அவன் கட்சிக்காரனுக்கு எதிராக தான் வச்சிருந்தாரு, திமுக எதிரான்னு சொல்லிட்டாரு. வெளியே நடந்த வார் ரூம்ல நடந்த எல்லா ஆக்டிவிட்டிஸுமே கட்சிக்காரனுக்கு தான் நடந்துச்சு. இப்ப அவர் வார் ரூம்ல இருந்து தப்பிச்சு ஒருத்தர் வந்து தலைவராயிட்டார், நயினார் நாகேந்திரன். அதனால அது வெற்றி பெற்று விட்டால் எதிர்காலத்திலே வந்து அண்ணாமலைக்கு வந்து எதுவுமே கிடையாது. அதனால எடப்பாடி பழனிசாமி ஒரு நாளும் திரும்ப சிஎம் ஆக முடியாது. அது எல்லாருக்குமே தெரியும், கட்சிக்காரனுக்கே தெரியும், அண்ணாமலைக்கு கூடுதலாகவே தெரியும். அதனால அவர் வரணும்னு சொல்றதன் மூலமாக அவர் வராம பாத்துக்கிற வேலையை அவர் செய்வார். ஓபிஎஸ் அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுப்பார் நினைக்கிறீங்க? ஏன்னா சமீபத்தில் கூட பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சுட்டு வந்தாரு. ஆனா 2 நாட்களா ஸ்டாலின் அவர்களையும் திமுக அவர்களையும் கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு செய்தி பார்த்தேன், உண்மையானது தெரியல, அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டியதான் என்பதுதான் என்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்கதா ஒரு தகவல் இருக்கு. அதிமுகவினுடைய தலைமை வந்து மாற்றப்படாத வரைக்கும் இந்த கட்சி வெற்றி பெறாது, ஒருங்கிணைப்பு சாத்தியப்படாத வரைக்கும் வெற்றி பெறாது என்று ஒருங்கிணைப்பு குழு மட்டுமல்ல அதிமுகவின் தொண்டர்களுமே பேசுகிறார். அதனால இந்த ஒற்றை தலைமை, நான் தான் எல்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த போக்கு இருக்குல்ல, அது 2026 தேர்தலுக்கு பின்பு எடப்பாடி பழனிசாமினால ஏற்பட்ட தோல்விகளுக்கு அவரே பொறுப்பேற்க வேண்டிய நிலைமை வரும். அதனால அவர் நிரந்தரமாக பொதுச் செயலாளராக ஜெயலலிதா இருந்தது மாதிரிலாம் நீடிப்பதற்கான சாத்தியம் இல்லை. அதனால 2026 தேர்தல் தோல்விக்கு பின்னாடியே எடப்பாடி பழனிசாமி மாற்றப்படலாம். அப்பொழுது கட்சியை கைப்பற்றுவதற்கு வேறு சில தலைவர்கள் முயற்சி செய்வார்கள் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு தொண்டர்களுக்கு மத்தியில் இருக்கிறது. அதனால ஓபிஎஸ் வந்து இந்த தேர்தலை கடந்து வேறொரு மாற்றம் வரும் என்பதற்காக காத்திருக்கிறார். அவர் திமுகவோட ஆதரவு நிலைப்பாடை எடுத்தார் என்று சொன்னால் அவர் திமுகவுக்கு வந்து அதிமுகவுக்கு துரோகம் செய்து விட்டார் என்கிற குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரும் என்பதனால அவர் கொஞ்சம் திமுகவை தள்ளி வைப்பதுதான் அவருடைய அரசியல் சாதுரியத்துக்கு நல்லது. அதனால எதிர்காலத்திலே கட்சியிலே மாற்றம் வரும் என்கிற நம்பிக்கையில தான் ஓபிஎஸ் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பாஜக கூட்டணி விரும்பாத சில அதிமுக முன்னாள் தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவில் இணைய போறாங்க, தேர்தல் நெருக்கத்தில் நிறைய நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்குல்ல, அதெல்லாம் உண்மைதானா? யார் யார் அப்படி வருவாங்க? நீங்க ஏறத்தாழ 20 பேர் வந்து திமுக சேருவதற்கு சம்மதம் தெரிவித்து ஸ்டாலின் அவர்களுக்கு தூது விட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுல 14 பேர் லிஸ்ட் வந்து பலமான லிஸ்டா வேற இருக்கிறது என்கிற தகவல் வந்து உறுதிப்படுத்தப்பட்ட வதந்தியோ யூகமோ கிடையாது. ஆனா இவர்கள் இவ்வளவு பேரையும் கொண்டு வந்தா திமுக காரனை கொண்டு இங்க வங்காள கடை வரிகூடா கடலையா கொண்டு போட முடியும்? பூரா மாவட்ட செயலாளர் இருந்தாங்க, மந்திரியா இருந்தால வந்து சேர்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ செல்லூர் ராஜா வந்து சேர்க்கணும் அப்படின்னா மதுரையில் வந்து ஏற்கனவே மூர்த்தி இருக்கிறாரு, அவர் இடத்த அவர் கொடுக்க முடியுமா? ஏற்கனவே அங்கே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்கிறாரு, அவர் அவங்க 2 பேருக்குள்ளே மோதல் நடந்து. ஆமா, ஒவ்வொருத்தரும் ஒரு சாம்ராஜ்யத்தை வந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மாவட்டம் தோறும். அப்ப ஏற்கனவே அதிமுகவில் இருந்து வந்த அமைச்சர்கள் சேகர் பாபுல இருந்து ரகுபதியில இருந்து ஒரு பெரிய டீம் வந்து செந்தில் பாலாஜியில இருந்து 8 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அவங்க பூரா வந்து ரொம்ப வலிமையான தலைவர்களாக இருக்கிறாங்க. அதனால வந்தவர்கள் எல்லாருமே வலிமையோடு இருக்கிறார்கள்,
நான் இப்போ வந்து கட்சிக்காரனை புறக்கணிக்கிறார்களா என்றெல்லாம் கூட உள்ளுக்குள்ள சில குமுறல்கள் வரக்கூடிய அளவுக்கு அதிமுகவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் ரொம்ப தீவிரமாக திமுகவை நோக்கி படையெடுக்கிறாங்க. ஏன்னா இந்த கப்பல் மூழ்கிரும், இது டைட்டானிக் கப்பலாக மாறிடுச்சு, அதிமுக ஒரு டைட்டானிக் கப்பல், நம்ம தப்பிச்சிடணும் இல்லைன்னா நம்ம மூழ்கிடுவோம் என்கிற ஒரு நிலைமையில அதிமுகவின் தலைவர்கள் வந்துட்டாங்க. அதனால விரைவில் பெரிய மாற்றங்களை நம்ம வந்து தேர்தல் நெருங்க நெருங்க அதிமுக என்கிற இது வந்து அந்த மண்குதிரை எப்படி ஆத்துல கரையுதுங்கிறத நம்ம வேடிக்கை பார்க்கலாம். சமகால அரசியல் தொடர்பாக நிறைய விஷயங்கள் என்னோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.